வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் இன்றைக்கே விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. கடந்த சட்டமன்றம் கூடும்போது தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஒரு ஆக்ஷன், அப்பா எங்க இப்படின்னு ரீல்ஸ் போட்டு அப்படி பெரிய அளவில் தாவைக்காவினர் புலங்காகிதம் அடைந்தார்கள். அதே மாதிரி நாளைக்கு சட்டமன்றம் கூடும்போது அப்பாவை தான் முன்னாடி காணோம், இப்போ பையன் எங்க அப்படின்னு கேட்டு ரீல்ஸ் போட்டு ஒரு முதல்வன் மியூசிக்கும் போட்டு ரீல்ஸ் போடலான்னு கற்பனையில் திளைத்து கொண்டிருந்த தாவேக்காவிற்கும் தாவேக்காவினுடைய தலைமைக்கும் நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு நீதிமன்றம் குட்டு குட்டி இருக்கிறது. எத்தனை முறை நீதிமன்றத்திடமிருந்து குட்டு வாங்குவார்களோ தெரியவில்லை. 60 நாட்களுக்குள் 2 முறை குட்டு வாங்கி இருக்கக்கூடிய ஒரே கட்சி தாவேக்கா தான். சரியா? இப்போ நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம். அந்த நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று. இப்போது நான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களிடம் ஒரே ஒரு கேள்வியை மட்டும்தான் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சனை அந்த அளவிற்கு உக்கிரமாக இருக்கிறது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய முதலீடுகள் என்ன நிலைமைங்கிறது தெரியும் இல்லையா? கேரளம் மேற்குவங்கெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. இதிலெல்லாம் ஒரு அவசரம் காட்டாமல் உதயநிதி ஸ்டாலினுடைய கைதுக்கு இவ்வளவு அவசரம் காட்டியிருக்கிறீர்களே. எதற்கும் பேசாத நீங்கள், எதற்கும் ஆக்ஷனில் இறங்காத நீங்கள் இதில் இவ்வளவு வெகு விரைவாக ஆக்ஷனில் இறங்கியிருக்கிறீர்களே அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் வியப்போடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 9 பிரிவுகளில் வழக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பிரிவுகள் அவர் பேசியது தொடர்பானது. ஆனால் மற்ற பிரிவுகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்தாராம். அதே மாதிரி சட்டவிரோத செயலில் ஈடுபடுவதற்கான முயற்சியை செய்தாராம். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய விதத்தில் அவர் செயல்பட்டாராம். இதெல்லாம் சேர்த்து போட்டிருக்கிறாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அவர் கைது செய்யப்பட்டது என்பது குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பேசியதற்காக அல்ல, வேற ஏதோ இருக்கிறதா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு சிந்திக்க துவங்கியிருக்கிறார்கள். விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தஞ்சாவூரில் விவசாயிகளை ஒருங்கிணைத்து நடத்திய ஒரு மாபெரும் போராட்டம், அதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசி இருப்பது என்பது கண்டிப்பாக விரும்பத்தக்க செயல் அல்ல. அந்த கூட்டத்தில் இருந்தவங்க நீங்கள் சரியாக தான் பேசிட்டு இருந்தீங்க. அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் டக்குன்னு ஏதோ பேச அதை நீங்கள் கண்டித்திருக்க வேண்டும். அப்படிலாம் பேசக்கூடாது, அதற்கு இங்கே இடமில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும். அதையொட்டி நீங்கள் பேசிய ஒரு வார்த்தை, அது நிச்சயமாக வரும் காலங்களில் அது மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது. அது நாகரிகமான அரசியல் அல்ல. அது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. உங்களிடம் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். உங்களுடைய தகப்பனார், அதாவது தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் கூட அவர் இந்த மாதிரி எந்த இடத்திலையுமே ஒரு செயலை செய்ததாக நாம் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய வாரிசாக அவருடைய அரசியலை விட்டு பின்னால் வந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அதை இனி ஒருபோதும் செய்யக்கூடாது. அவர் பின்பற்றி வந்த பாதையை நீங்களும் தொடர வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. சரி, இப்போது நம்ம என்ன கேட்குறோம், இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தாவேக்கா அரசு இப்போது சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்னாடி பாஜகவினுடைய நயினார் நாகேந்திரன் என்று சொல்லக்கூடிய தற்போதைய பாஜகவினுடைய மாநில தலைவர் இதே மாதிரி நடிகையை பற்றி மிக மோசமாக பேசினார். ஆனால் இந்த நொடி வரையிலும் அவர் மீது ஏதாவது விசாரணை இருக்கிறதா, வழக்கு இருக்கிறதா, அவர் கைது செய்யப்பட்டாரா, அவர் அலைகழிக்கப்பட்டாரா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அலைகழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் இல்லையா? அவர் போகக்கூடிய வேன் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது ஊடகங்களில் செய்தி வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் அவர் இப்போ சென்னையிலிருந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் அரியலூர் வழி நீங்கள் போனீங்கன்னா தஞ்சை காவல் நிலையத்தை வந்து சேர முடியும். ஆனால் திருச்சி வழியாக ஒரு 3 மணி நேரம் தாமதப்படுத்துவதற்காகவே கொண்டு செல்லப்படுகிறதாக செய்திகள் வருகிறது. நான் இந்த பதிவு எடுக்கும்போது ஏறத்தாழ 6 மணி. இப்போது வந்திருக்கக்கூடிய தகவலுடைய அடிப்படையில் நான் பேசுகிறேன். அப்போ நான் என்னென்னா, வேண்டுமென்றே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அலைகழிக்கப்படுகிறார். அந்த அளவிற்கு உங்களுக்கு பயமா? மு.க. ஸ்டாலின் உதயநிதி என்கிற பெயரை கேட்டாலே இந்த அளவிற்கு கதறுகிறீர்களே, இந்த அளவிற்கு பயப்படுகிறீர்களே, என்ன காரணம்னே நமக்கு தெரியல. சரி,
இது இருக்கட்டும். மன்சூர் அலிகான் என்று சொல்லக்கூடிய ஒரு நடிகர், அவர் பேசிய அந்த பழைய வீடியோ இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாக போய் கொண்டிருக்கிறது. அவர் இன்றைக்கு தாவேகா கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான உறுப்பினர் இல்லையா? அவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை ஏதாவது பண்ணியிருக்கிறீர்களா? இல்லை இல்லையா? அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருப்பது, அலைகழிக்கப்பட்டிருப்பது அப்படின்னா நிச்சயமாக இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அளவில் பழிவாங்கும் நடவடிக்கை இருக்கிறதோ என்கிற ஐயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகுந்த அளவில் இருக்கிறது. இதில் நம்ம இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு செய்தியை சொல்லியாக வேண்டியிருக்கிறது. பாலிமர்காரன், அந்த நியூஸ்காரன், சும்மா அவன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வடை சுட்டுக்கிட்டே இருப்பான் இல்லையா, அவன் சொல்கிறான், உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு எதிராக தாவேகாவினர் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம். போராட்டம்னா ஏதாவது ஒரு 5 பேர் கூடி நின்று போராடுற ஒரு சின்ன இமேஜை காட்டு. என்ன பண்ணுறான்னு தெரில. எதற்காக இப்படி இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அப்பாவி மக்களைத்தான் நாம் என்னவென்று சொல்ல தெரில. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை இங்கே நடந்திருக்கிறது இல்லையா? பொதுவாக நாம் எல்லாருக்குமே நமக்கு நல்லா இருக்குது, நல்லா தெரியும். ஒரு நபர் இப்படி பேசியிருக்கிறார் அப்படின்னா அவர் மீது வழக்கு பதிவு செய்யலாம், அதில் தப்பு இல்லை. நிச்சயமாக கோர்ட்டில் இந்த கேஸ் போகட்டும், அதுக்கப்புறம் என்னங்கிறத கோர்ட் முடிவு பண்ணட்டும், என்ன தண்டனை கிடைக்குது இல்லை விடுவிக்கிறது அது வேறு அடுத்த. ஆனால் இப்படி ஒரு பேச்சு நடந்திருக்கிறது என்பதற்காக உடனடியாக இவ்வளவு அவசரமாக கைது செய்திருக்கிறார்கள் அப்படின்னா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஒன்றுமில்லை. நாளைக்கு கடந்த சட்டமன்றம் கூடுகையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு இன்று வரையிலும் தாவேகாவினரிடம் பதில் இல்லை. இந்த 60-70 நாட்களை ஏதாவது ஒன்று பண்ணாதானங்க. தேர்தல் வாக்குறுதியாக அள்ளி விட்டீங்க, ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிற மாதிரி ஏதாவது சுவடு தெரியுதா? எதுவும் இல்லை. சரி, அதெல்லாம் தான் உங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிறத எல்லாரும் சொல்கிறாங்க. சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது? மின்வெட்டு பிரச்சனை எப்படி இருக்குது? விவசாயிகள் போராட்டம், பயிர்க்கடன் தள்ளுபடி ஆகட்டும், காவிரி விவகாரத்தில் விவசாயிகள் போராடிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய லாக்அப் டெத்து நடந்துகிட்ருக்கு. இப்படி 1008 பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. இதில் எதிரையாவது ஒன்றிலையாவது முழுமையாக ஒரு நடவடிக்கை எடுக்க முடிஞ்சதுன்னு துணிச்சலாக சட்டமன்றத்தில் எங்களுடைய சாதனைன்னு சொல்ல முடியாத நிலையில் இருக்கக்கூடிய தாவேகா, உதயநிதி ஸ்டாலின் உள்ளே வந்தால் என்ன? நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், கொத்து பரோட்டா கணக்கு தான், வேறு என்ன? அவர் கேட்குற ஒரு கேள்விக்கு இவர்களால், அப்போ அவர் இல்லாமல் தன்னிச்சையாக இவங்க மட்டும் பேசிட்டு ரீல்ஸ் போடுற மாதிரி போட்டு அப்படி தப்பிச்சுக்கலான்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் அது நடக்கலை. நாளைய தினம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருவார், கேள்விகளை கேட்பார். வழக்கம் போல தாவேகா என்ன செய்யும் என்பதை நாம் பார்த்து தானே கொண்டிருக்கிறோம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.